ஆக்டர் எஸ்கே உடைய சேவன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. ஸோ சீக்கிரமா படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த வருஷம் அக்டோபர் மந்த் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கடுத்து எஸ்கே எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இப்போதைக்கு கிளியரா தெரியலங்க. ஒரு பக்கம் வெங்கட் பிரபுவோட ப்ராஜெக்டா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராம்கோம் பாலகிருஷ்ணன் அவரோட இயக்கத்துல தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகேஷ் கூடயே இன்னொரு படம் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா இப்போதைக்கு பண்ற ப்ராஜெக்டா இருக்காது, மேபி ஃபியூச்சர்ல பண்ற ப்ராஜெக்டா இருக்கும். சோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எஸ்கேவோட அடுத்த ப்ராஜெக்டா ராம்குமாரோட ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் ரிவிஷன் கமிட்டியில இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ அதனால நேற்றுக்கு ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்கல. சோ இப்ப எப்பதான் இந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 17 ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கீங்க. சோ கன்ஃபார்மா மார்ச் 17 ரிவிஷன் கமிட்டி பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருடைய ஜெல்லு 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஆக்டர் ஷாருக் கான் நடிக்க போறாரு. இந்த மாசம் அவரோட பர்சன்ஸ் எல்லாமே எடுக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த படத்துக்கான டேட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. சோ அந்த வகையில ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப அவருடைய கேரக்டர் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து இந்த கேமியோல போலீஸா அப்பேர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஒரு காப் ரோல்ல தான் இந்த படத்துல அவர் அப்பேர் ஆக போறாராமா. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ் காப்பா தான் இந்த படத்துல இருக்காரு இல்லையா. சோ இப்ப ஷாருக் கான் வந்து காப் ரோல்ல வரதுனால மேபி சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டா ஷாருக் கான் இந்த படத்துல அப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு மாசான கேமியோ சீனா தான் இந்த படத்துல அந்த சீன்ஸ்ல இருக்க போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து கேஹெச்ஆர்கே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாரு. அதாவது எல்லாமே ப்ராப்பரா அமைது அப்படிங்கிற பட்சத்தை நெல்சன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா படத்தை எடுத்துருவாரு. சோ அந்த வகையில இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டா ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி சீக்கிரமா எடுத்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காராமா. சோ அந்த வகையில இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 தீபாவளி அப்படின்னா ஆயுத பூஜா இந்த 2 ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. ஒன்னு தீபாவளி அப்படி இல்லைன்னா ஆயுத பூஜாக்கு இந்த படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இப்ப நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா இந்த படத்துக்கான கேஸ்டிங் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. சோ கரெக்டா ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி சீக்கிரம் எடுத்து முடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய D56 ப்ராஜெக்ட். சோ D56 அப்படிங்கிறது இனிமே மாரி செல்வராஜோட ப்ராஜெக்ட் கிடையாது, தமிழரசன் பச்சமுத்தியோட ப்ராஜெக்ட் தான். சோ மாரி செல்வராஜோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டைட்டில்ல தான் வரப்போகுது. இப்போதைக்கு D56 வந்து பாத்தீங்கன்னா தமிழரசன் பச்சமுத்தியோட ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது அப்படிங்கறத மூவி டைமே பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இந்த புது D56 ப்ராஜெக்ட் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்டர் உரியடி விஜயகுமார் அவரு நடிக்க போறாரு அப்படிங்கறத அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நேத்துக்கு தமிழரசன் பச்சமுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு, மதுரைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த அதுக்கு விஜயகுமார் வந்து பாத்தீங்கன்னா நன்றி ஐயா, முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. சோ இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருச்சு உரியடி விஜயகுமார் பாத்தீங்கன்னா இந்த D56 ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாரு. சோ கண்டிப்பா அவருக்கான கேரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட பத்தி கூடுதலா வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கு அனிருத்தை மியூசிக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. DNA காம்போவை அகைன் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ 9வது முறையா ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கூட கொலாபரேட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் ஆர்ஜா பாலாஜி நேத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இன்னும் 10 நாளுக்குள்ள இந்த கருப்பு படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வரப்போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ நேத்துக்கு போட்ட வீடியோல தான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் 10 நாள் இந்த கருப்பு படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப ஆர்ஜா பாலாஜி அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறதுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 30 அப்படி இல்லைன்னா மே 1 தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம்.
போறோம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.